மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்ட ரேஸ் கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது. மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாளிகை உள்ளது. கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாளிகைக்கு 27 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது. கனியூரிலிருந்து ரேஸ் கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு 22 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் கோவையிலிருந்து கனியூர் செல்ல 26 கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாலை அனுப்புவதற்கு அவசியம் இல்லை என்று இந்த அரசு கருதுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எங்கள் பொதுச் செயலாளர் பெங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வணங்கி, எங்களுடைய கொடான எஸ்.பி. வேலுமணி அவர்களையும் வணங்கி, அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சூலூர் தொகுதியில் 37 ஊராட்சிகள், 6 பேராட்சி, ஒரு நகராட்சி உள்ளன. சுல்தான்பேட்டை, சூலூர் 2 ஒன்றியங்கள் உள்ளன. மருத்துவமனை, கல்லூரி, தொழிற்சாலைகள், நீதிமன்றம் என்ற பல அரசு கட்டடங்கள் இருக்கிறது. நிறைய பகுதிகள். எனவே அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் ஆய்வுக்கு வரும்பொழுது போதிய இடவசதி இல்லை. எனவே கோவையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலூர் பேராட்சியில் ஒரு ஆய்வு மாளிகை அமைத்துக் கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல 234 தொகுதினா எல்லா தொகுதியிலும் கட்டுவதற்கு நிதி போதுமான அளவுக்கு இல்லை. ஆனாலும் கூட அவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்த நிதியாண்டிலே இதை பற்றி பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வி.பி. கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பத்தம்பட்டி நகராட்சியில் கடந்த 6 மாத காலமாக பேரூராட்சி கட்டடத்தில் பத்திர பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது. மிகவும் கூட்ட நெரிசல் உள்ள பகுதி, வாரச்சந்தை, மருத்துவமனை மற்றும் கோயில்கள் உள்ள பகுதி. வரும் மக்களுக்கு வாகனம் நிறுத்தவும் உட்காரவும் போதிய இடவசதி இல்லை. எனவே கரும்பத்தம்பட்டியில் காச எண் 457 நம்பர் காலையில் சுமார் 1.84 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது பொதுச்செயலாளர் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரப்பதிவு அலுவலகம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா அரசுக்கு வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் பத்திரப்பதிவுக்கு வருபவர்கள் உட்காருவதற்கு இடங்கள் தேவை, அவர்களுக்கு குடிநீர் வசதி தேவை, இவையெல்லாம் பொருத்தப்பட்டு இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முதலமைச்சரிடத்திலே சொல்லி இந்த பத்திரப்பதிவு என்கிற அலுவலகத்தை புது முகப்போடு வருகிற பயனாளிகளுக்கு வேண்டிய தேவைகள் உட்பட்டு இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாக பதிவுத்துறை அமைச்சரிடத்தில் கலந்து பேசி இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு இந்த பணியை மேற்கொள்ளப்படும்.